الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم واشكروا لله إن كنتم إياه تعبدون وقال الله تبارك وتعالى يا أيها الرسل كلوا من الطيبات واعملوا صالحا إني بما تعملون عليم وقال الله تبارك وتعالى ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض ولكن كذبوا فأخذناهم بما كانوا يكسبون صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إن الحلال بين وإن الحرام بين وبينهما أمور مشتبهات لا يعلمهن كثير من الناس. وقال رسول الله صلى الله عليه وسلم كل لحم نبت بالسحت فالنار أولى به أو كما قال رسول الله صلى الله عليه وسلم رواه الإمام أحمد في مسنده. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுவுக்கே உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரை விட மேலான சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் பரிசுத்த மனைவிமார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபௌ தாபிஈன்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விலக்கப்பட்ட எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் தவிர்த்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமாக்கித்தான் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார். அதிலேயும் யாருக்கு ஈமான் நசீபாக இருக்கிறதோ அவர்கள் மிகச் சிறந்தவர்கள், அவர்கள் மிகவும் கண்ணியமானவர். அந்த கண்ணியம் அதை எப்படி அவன் உலகத்தில் பாதுகாக்கிறான் என்றா, மனிதனுடைய சிறப்பை அல்லாஹ் சொல்லும் போது பல வழிகள்ல சொல்றான். வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாங்கள் கண்ணியமாக வச்சிருக்கிறோம் என்றார். தக்ரீம் செய்யப்பட்ட
கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு சமூகம் தான், ஒரு படைப்பு தான் மனிதர்களாக எங்களை அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கிறான். அந்த கண்ணியப்படுத்தலுக்கு இன்னொரு அடையாளம், மனிதன் கரையிலையும் பயணம் செய்கிறான், கடலிலையும் பயணம் செய்கிறான். அவங்கள கரையிலையும் வாகனங்களை ஏற்பாடு செஞ்சு நாங்க சுமந்து கொண்டு போறோம். கடல்ல தண்ணீர பயணம் செய்யறதுக்கும் வாகனங்களை ஏற்பாடு செஞ்சு நாங்களே அவங்களை கொண்டு போறோம் என்றார். மூணாவது விஷயம் சொன்னார், அதனாலதான் அசிங்கமான துருவாட வீசக்கூடிய மோசமான மனித உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய கேவலமான சாப்பாடுகள் அவங்களுக்கு கொடுக்கலனா, ஹலாலானதான் அவங்களுக்கு சாப்பிட கொடுத்திருக்கிறோம்னு சொன்னாங்க. நாங்க படைச்சிருக்கிற படைப்புகள்ல அதிகமான படைப்புகளை விட மனிதரை நாங்க சிறப்பாக்கி வச்சிருக்கிறோம், கௌரவப்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டார். இங்க பாருங்க, அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறது ஒரு அடையாளம். நாங்க ஹலாலானத தய்யிபாத்த சாப்பிடுறது மனிதனுடைய சிறப்புக்கு ஒரு அடையாளம் என்று சொல்றாங்க. இது ஈமானோடையும் சம்பந்தப்படுகிறது, இபாதத்தோடையும் சம்பந்தப்படுகிறது, குடும்ப வாழ்க்கையோடையும் சம்பந்தப்படுகிறது, சமூக வாழ்வோடையும் சம்பந்தப்படுகிறது. ஹலாலான சாப்பாடு, ஹலாலான சம்பாத்தியம், ஹலாலான உடுப்பு, ஹலாலான இடம், ஹலாலான வீடு, ஹலாலான வாகனம், ஹலாலான தொழில், ஹலாலான உத்தியோகம், ஹலாலான விவசாயம் மனிதன் கண்ணியத்தோடு சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கு. ஹலால் என்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு பகுதி. அது சாதாரண மனிதர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கு அனுப்பப்பட்ட ஆக சிறந்த மனிதர்கள் நபிமார்களை விட உயர்ந்தவங்க தான் ரசூல்மார்கள், தூதுவர்கள் அல்ல. அவங்களுக்கு கொடுத்த ஆர்டர் தான் ஹலால சாப்பிடுவோம். ஹலாலான உணவுக்கு ரொம்ப பெரிய தொடர்பு இருக்குது, ஈமானோட தொடர்பு இருக்குது, சாலிஹான அமலோட தொடர்பு இருக்குது, நல்ல கல்வி துப்பர வாகனத்துக்குள்ள தொடர்பு இருக்குது, நல்ல சிந்தனைகள் பிறக்கிறதுக்குரிய தொடர்பு இருக்குது. யா அய்யுஹர் ருசுல் குலூ மினத் தய்யிபாத் வஅமலு ஸாலிஹா, தூதுவர்களே ரசூல்மார்களே ஹலாலில் இருந்து சாப்பிடுங்க, சாலிஹான அமல் செய்யுங்க. ஹலால சாப்பிட்டுட்டு சாலிஹான அமல் செய்ய சொல்றாங்க. இதே ஆர்டர் இந்த உம்மத்திற்கு எங்களுக்கும் இருக்கு. ரசூல்மார்கள் மட்டுமல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கும் இந்த ஆர்டர். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், ஈமான் உள்ளவர்களே, அல்லாஹ்வை நம்பினோம் என்று சொன்னவர்களே, நாங்க தந்த ரிஸ்கில ஹலால சாப்பிடுங்க. குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், நாங்க உங்களுக்கு தருகிற ரிஸ்கில ஹலாலில் இருந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அல்லாஹ்வை நன்றி செலுத்துங்க. எல்லா இபாதத்தும் நன்றி. வஷ்குரு லில்லாஹ் இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், நீங்க அல்லாஹ்வை வணங்குகிறார்களாக இருந்தா அல்லாஹ்வுக்கு நன்றியாக நடவுங்க என்று சொல்றாங்க. இன்னைக்கு இந்த ஹலாலானது என்பது தய்யிபாத் என்பதை விட்டதனால நிறைய கஷ்டங்களை விழுந்துட்டோம். பல பேருக்கு ஹலால விட்டுட்டோம் என்று தெரியாம, பல பேர் தெரியாம ரகசியமாக கேம கொடுத்து கொண்டு போறாங்க. அவங்க நினைக்கிறாங்க நான் உலகத்தில் கண்ணியமா வாழ்றோம் என்று, பெருசா வாழ்றோம் என்று, தாம்பீகமாக வாழ்றோம் என்று, ஆடம்பரமாக வாழ்றோம் என்று, மரியாதையாக வாழ்றோம் என்று, உள்ளாத கரைய நடக்கிற மாதிரி அல்லாத புடி அவங்களை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை மறக்கக்கூடாது. சில மக்கள் இருக்கிறாங்க, ஹலால பத்தி பேசினா அவங்களுக்கு யாரு வருகிறது கோழி தான், மாமிசம் தான் யாரு வருது. அவங்க ஹலால் பார்க்கிற சாப்பாட்டுல,
ஹலால் லேபல் ஈக்கான். சாக்லேட்ல ஹலால் அடிச்சிருக்கிறா, கோழியில ஹலால் அடிச்சிருக்கிறா, மீன்ல ஹலால் அடிச்சிருக்கிறா, தண்ணி போட்டல்ல ஹலால் அடிச்சிருக்கிறா, சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற அந்த சாமான்கள் ஹலால் அடிச்சிருக்கிறா, பீஸால ஹலால் அடிச்சிருக்கிறா. ஹலால் பார்க்கிற சாமான் பொருள்கள்ல ஹலால் பார்க்கணும். இரண்டாவது, முதலாவது ஹலால் பார்க்கணும் கடைக்கு போக முந்தி. எங்க பார்க்கணும்? பாக்கெட்ல இருக்கிற காட்சி ஹலாலா. அது பிறகுதான் கடையில போயிட்டு கோழி வாங்க, அதுக்கு பின்னால சாக்லேட் வாங்க. சேப்பில் இருக்கிற காட்சி ஹலாலா, இழுக்க போற காதுல இருக்கிற காட்சி ஹலாலா, அல்லாஹ் சந்தோஷப்படுற வழியில உழைச்சதா, அல்லாஹ்வோட திருப்தி அந்த ரூபாய் கிடைக்குதா, அல்லாஹ்வோட அனுமதி ஷரியத்தின் அனுமதி அந்த காட்சி கிடைக்குதா, இதே முதலாவது பார்க்கணும். ஹராமான பணத்தால ஜம்சம வாங்கி குடிச்சாலும் ஜம்சமும் ஹராமாயி. ஜம்சமோட குத்தம் அல்ல, கொடுத்த காசோட குத்தம். பொருள் எல்லாம் ஹலால் ஹராம் இருக்குது. பொருள பார்க்கணும். இரண்டாவது, முதலாவது பார்க்கணும் கையில் இருக்கிற காசில, கையில இருக்கிற காசில, கையில இருக்கிற பணத்தில. எவ்வளவோ மக்கள் அந்த பகுதியை மறந்தே போடுறாங்க அல்லது மறக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. வாழ்க்கையில பெரிய சோதனை அவங்களுக்கு வந்து கொண்டிருக்குது, கண்ணால காண்றாங்க. அதை சோதனை என்று விளங்கிக் கொள்ற புத்தியையும் அல்லாஹ் பறிச்சு கொண்டு எவ்வளவு பெரிய ஆபத்து. பிழையாக உழைக்கிறது, அல்லாஹ்வு விருப்பம் இல்லாத வழிகளில் காசை தேடுறது, இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாக்குது. எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில எவ்வளவு பிரிவை உண்டாக்குது, தூரத்தை உண்டாக்குது. மனைவி அகலாக்கில எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்குது. பொம்பளை பிள்ளைகள உடுப்பில எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்குது. பிள்ளைகள இல்மில எவ்வளவு பெரிய இருட்டை உண்டாக்குது. பிள்ளைகள பணத்தை எவ்வளவு நாசமாக்குது. குர்ஆன் ஹதீஸ பார்த்தா ஒரு ரூபா செய்யக்கூடிய நாசம் ரொம்ப பயங்கரமானது. ஒரு ரூபா ஹராம். இதனால ரசூல்மார்களுக்கு ஓடர் போடுறான், முன்னணியில் இருக்கிற நீங்களும் ஹலால தின்றுட்டு இபாதத் செய்கிறார். குலு மின் தய்யிபாத் வஅமலு ஸாலிஹா. தய்யிபாத்தை சாப்பிடுங்க, சாலிஹான அமல் செய்யுங்க. தஃப்சீர் உலமாக்கள் எழுதுறாங்க, சாப்பிட்டு சாலிஹான அமல் செய்ய சொன்ன. சாலிஹான அமலுக்கு ஹலாலான சாப்பாடோட தொடர்பு இருக்கிறேன். ஹலால் வரவில்லை என்றால் தொழுக பாரம், தஹஜ்ஜுத் பாரம், ஜிக்ர் பாரம், குர்ஆன பிடிக்கத்தலை கொட்டாவி வரும், சதகா பாரம், ஜகாத்து பாரம். நல்லதை செய்யறத பார்த்து கொண்டிருக்கலாம். என் உடம்பில் ஓடுது நாட்டமான ரத்தம், ஹராமான ரத்தம் எல்லாம் கன்சத ரத்தத்தை விட கொள்ளாது. படு பயங்கரமான எவ்வளவு பெரிய ஆபத்து, எவ்வளவு பெரிய ஆபத்து. பிழையான வழிகளில் சம்பாதிக்கிறது, பிழையான வழிகளில் சம்பாதிக்கிறது. இது எங்க போயிட்டு முடியுது தெரியுமா? சம்பாதிச்ச உடனே முதலாவது அல்லாஹ் எங்களை கணக்கெடுக்கிறாங்க. அல்லாஹ் ஒருத்தர கணக்கெடுக்காட்டி யாரு கணக்கெடுப்பாங்க? ஊரு புகழ்ந்து வேலைக்கா, ஊர் மக்கள் ஹாஜியார் என்று சொல்லி வேலைக்கா, குடும்பமே காலடியில் வந்து வேலைக்கா? அல்லாஹ் எங்களை திரும்பி பார்க்க தயார் இல்லையா? சஹீஹ் முஸ்லிமுடைய தெளிவான ஹதீஸ், சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஒரு மனிதர் நீண்ட பயணம் ஒன்று போறார். நீண்ட பயணம் போறதே துஆவுடைய கபூலியத்துக்குள்ள ஒரு காரணம். திருமதியில் ரிவாயத்திற்கு துஆவுல் முஸ்தாஃபிர், 3 பேருடைய துஆ மறுக்கப்படுறது. அதில் ஒன்றுதான் பிரயாணியில துஆ. பிரயாணத்தில் கேட்ட துஆ மறுக்கப்படுறது. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், பார்த்தாலே பரிதாபம், தலைவிரி கோலமாக முடிகளை வாரில் அங்கே இங்கே வைத்து உடம்பெல்லாம் தூசிப்பட்டு ஒரு சாதாரண பாமன மனிதன் பார்த்தாலே எழும்பி பேசி உதவி செய்வார். நீண்ட பிரயாணத்தில் தலைவிரி கோலமாக தூசிப்பட்டவராக வாரார். இந்த மனுஷன்
பிரயாணத்தில் ஒரு கஷ்டத்துல மாட்டிக்கொண்டார். பிளைட் புலப்பாக்குது, ஆடுது. பைலட் சொல்றாரு, உங்களோட அல்லாஹ்விட்ட கேட்டுக்கோங்க, உங்களோட தெய்வங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. கப்பல் மூழ்க பாக்குது, காத்தடிக்குது, கப்பல் பெறல போகுது. இது மாதிரி ஆபத்து. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அழுகிறானா, யாரோ யாரோ 5 தடவை முழக்கம் போடுறான், என்ன ரப்பே என்ன ரப்பே எனக்கு உதவி செய். யார கூப்பிடுறாங்க? உம்மாவை கூப்பிடல, வாப்பாவை கூப்பிடல, நான தம்பியை கூப்பிடல, 70 உம்மமான விட இறக்கமான அல்லாஹ்வை கூப்பிடுறாங்க. இக்கத்துல கூப்பிடுறாங்க. யாரவன்? கூப்பிடுன்னு ஒவ்வொரு நாளும் சொல்றவன். தஹஜ்ஜுதுல கீழ் வானத்தில ஒரு ஆளை போட்டு தூதுவரை போட்டு சொல்றான், மையதுஊனி ஃபஅஸ்தஜீப லஹ், யார் என்னாட்ட கேட்கிறீங்க, பதில் கொடுக்க நான் ரெடி என்கிறான். இந்த ரப்ப கூப்பிடுறான். என் அடியார்கள் சொல்லுங்க, என் அடியார்கள் சொல்லுங்க, உதுஊனி அஸ்தஜீப லக்கும், என்னிடத்துல துஆ கேளுங்க, நான் கபூல் செய்கிறேன் என்று சொன்னவன் அவனை கூப்பிடுறான். யார் ரப்ப? எவ்வளவு பதிலளிக்கணும்? நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் அந்த கட்டத்தில் மனிதனை பார்க்கிறான். கையை தூக்கிக்கிறார் சேவைக்கு. அவருக்கு கஷ்டம் வரும்போது, அவருக்கு ஆபரேஷன் வரும்போது, அவருக்கு கஷ்டமான நோய் வரும்போது, அவருடைய பிசினஸ்ல முன்பின்னாகும் போது, அவருடைய பிளைட் பணியும் போது, அவருடைய கப்பல் டாலும் போது கையை நீட்டி அழுகிறார். அல்லாஹ் பார்க்கிறான், சாப்பிட்ட சாப்பாடு ஹராம், நல்லத சாப்பிட்டு இல்ல, வயிற்றுக்குள் இருக்குது அல்லாஹ் கூடாதுன்னு சொன்ன சாப்பாடு. ஒன்றோ உணவு ஹராம் அல்லது ஹலால் கோழிய ஹராம் சல்லியால வாங்கிக்கிறார். ரெண்டும் ஹராம் தான். கோழியில லேபர் இருக்குது ஹராம், ஹலாலும் இருக்குது, ஹலாலாக முஸ்லிம் அறுத்த கோழி வாங்கி இருக்குது, பொய் சொல்லி சம்பாதித்த பணத்தால வாங்கி இருக்குது, ஏழைக்கு போற கூலியால வாங்கி இருக்குது, நாட்டுக்கு துரோகம் செஞ்ச சல்லியால வாங்கி இருக்குது, வட்டி காசால வாங்கி இருக்குது, தொழில ஏமாற்றி அந்த நேரங்களை பாழ்படுத்தி எடுத்த சம்பளத்தால் எல்லாம் ஹராம் தான். மத்அமுஹு ஹராம், மஷ்ரபுஹு ஹராம், வயிற்றுல இருக்குது ஓடு ஹராமான பானம். மல்பசுஹு ஹராம், உடுத்திருக்கிற கோட், உடுத்திருக்கிற கலிசான், உடுத்திருக்கிற பெனியன், உடுத்திருக்கிற ஜுப்பா, உடுத்திருக்கிற தொப்பி ஹராமாக வாங்க. வஉஸிய பில் ஹராம், அல்லது அவர் வாங்கல, அவர் சாப்பிடல, அவர் சம்பாதிச்சு சாப்பிடல, யாரோ தீட்டி இருக்கிறார் ஹராத்து சாப்பிட கொடுத்து. நபி அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இவரது துஆவை எப்படி அல்லாஹ் கபூல் செய்ய? ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹ், இவருடைய துஆவை எப்படி கபூல் செய்ய? 70 உம்மமான விட இரக்கமான அல்லாஹ்வுக்கு இவரோட கோபம் வருகிறதா? ஹராமாக உழைத்ததால யாரோட கனெக்ஷன் இல்லாம ஆயிக்கொள்றோம், ரப்பட கனெக்ஷன் இல்லாம. துஆ கபூல் செய்யப்படாதால் கைரு முஸ்தஜாப், கேட்டா கதறினா அழுதா துஆ ஏற்றுக்கொள்ளப்படாத ஆளாக மாறுறார். எவ்வளவு பெரிய ஆபத்து, எவ்வளவு பெரிய ஆபத்து. இந்த காசை கொண்டு வைத்து மனைவிக்கு சின்ன கொடுக்கிறார், இந்த காசை கொண்டு வைத்து பிள்ளைகளை சாப்பிட கொடுக்கிறார். மனைவியிட பொம்பளை பிள்ளைகள் நிலைமை என்ன? தங்கச்சிக்கு சாப்பிட கொடுக்கிறார், தாத்தக்கு சாப்பிட கொடுக்கிறார், மாமிக்கு சாப்பிட கொடுக்கிறார், உம்முமாக்கு சாப்பிட கொடுக்கிறார். அவங்களுக்கு இனி இஸ்லாமிய உடுப்பு பாரமாக, அவங்களுக்கு ஹிஜாபு கஷ்டம், அவங்களுக்கு பரிதா கஷ்டம், மறைச்சி போறது கஷ்டம். முந்தி முக்காவாசி திறந்தவன் அரைவாசி திறந்திருக்கிறான். நிர்வாணமா போயிருந்தா நிர்வாணமா போய்த்திருவான். ஹராமான சாப்பாடு போடுறவங்களுக்கு இஸ்லாமிய உடுப்பு படாதா? நான் சொல்ல தஃசீர் உலமாக்கள் சொல்றாங்க. எங்கிருந்து இருக்கிறாங்க? சூரத்துல் ஆராஃப் பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் கல்யாணம் முடிச்ச பிறகு 2 பேரையும் அல்லாஹ் வாழ வச்ச சொர்க்கத்தில் உஸ்குனத வ ஜௌஜுகல் ஜன்னah, 2 பேரும் சொர்க்கத்தில் வாழுங்க. முதல் ஜோடி அல்லாஹ் கொடுத்த இடம் சொர்க்கத்தில் வாழுங்க. 2 பேரும் சொன்ன
எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்க, நல்லா அனுபவிங்க. இந்த மரசீட்டை மட்டும் பேசிடுவாங்க. வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, போனா அநியாயம் செஞ்சவர் ஆகிடுவீங்க. ஷைத்தான் கொடுத்தா கேம, ஷைத்தான் சும்மா விட மாட்டாரு. வானம் என்று சொல்றத தீர்த்துறது அவன வேலை. வானம் என்று சொன்னதுக்கு தத்துவம் படிச்சுட்டார, வானம் என்று சொன்னதுல விட்டமின் படிச்சுட்டார் அவர்தான். இப்லீஸ் ஹராத்தில விட்டமின் காட்டுவான், ஹராத்தில மருந்து காட்டுவான். இப்லீஸ் வேலை. நேரே வந்து சொன்னால் பயப்படாம தின்னுங்க. ஏன் தெரியுமா? அல்லாஹ் ஏன் சாப்பிடுவான்னு தெரியுமா? தின்னவான்னு சொல்லி. நீங்க 2 பேரும் சாப்பிட்டா 2 பேரும் மலக்கா போய் தருவீங்க, அல்லது உங்க 2 பேருக்கும் மௌத்து வராது. சாப்பிட்டீங்கன்னா மௌத்தாகாம வாழையிலும், சாப்பிட்டீங்கன்னா மலக்குடைய அந்தஸ்து கிடைக்கும். பயப்படாம சாப்பிடுங்கடா. ஏதோ முடிவு, அல்லாஹ் ஏற்பாடு. 2 பேரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே என்ன ஆச்சு? சாப்பிட்ட கைக்கு தூக்கி சொர்க்கத்திலிருந்து கீழே போடல. சாப்பிட்ட உடனே அல்லாஹ் சொல்றான், முதலாவது சுவர்க்கத்துல உடுப்பு கடந்து விழுதிச்சான், நிர்வாணமாகிட்டாங்க 2 பேரும். فَأَكَلَا مِنْهَا فَبَدَتْ لَهُمَا سَوْآتُهُمَا فَأَكَلَا مِنْهَا فَبَدَتْ لَهُمَا سَوْآتُهُمَا. 2 பேரும் தின்னாங்க அந்த மரத்தால. 2 பேரோட அவுரத்தும் தெரிய ஆரம்பிச்சு. இதை வச்சுதான் தஃசீர்ல உலமாக்கள் எழுதுறாங்க, யாருட வீட்டில ஹராமான சாப்பாடு புழங்கப்படுகிறோ, யாருட வீட்டில வாப்பமாறு ஹராமாக சம்பாதிச்சு காசை கொண்டு வைத்து வீட்டில பிள்ளைகளுக்கு சின்ன உடுக்க கொடுக்கிறாங்களோ, அந்த வீட்டில நிர்வாணிகள் உருவாக்குவாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் விரும்புற உடுப்பு பாரமாய்க்கும். பாப்ப விரும்புவாரு புள்ள நல்ல அழகா சாவி பொம்பளை மாதிரி போகணும், மகன் உள்ள ஏற்றுக்கொள்ளாது. பாப்பாக்கு விளங்குதில்ல, நான் கொடுத்த டப்லெட்டா இப்ப மகளுக்கு வேலை செய்யறது. சின்ன வயசுல வாங்கி கொடுத்தது, 10 வருஷத்துக்கு முந்தி மகனுக்கு ஹராத்தை வாங்கி கொடுத்த, 15 வயசுக்கு பிறகுதான் டப்லெட் வேலை செய்யுது மகளுக்கு. அவள் சொன்னார், எனக்கு படுதா போடலாம், எனக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளை மாதிரி சரி வராது, நான் இப்படி எல்லாம் உழைக்க மாட்டேன், நான் இப்படித்தான் உடுப்பேன். என்ன செய்யவா? ஹராம் எங்க கொண்டு போய் சேர்த்துதுன்னு பாரு. ஹராம் எங்க கொண்டு போய் சேர்த்து. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாரும் இந்த விஷயத்துல கவனம் தேவை. பல பேர் அறிஞ்சு கொண்டு ஹராமாக உழைக்கிறாங்க, பல பேருக்கு தெரியாம போகுது, பல பேரு தெரியாத மாதிரி நடிச்சு கொண்டு சஜா உள்ள போறாங்க. கவனமா போகணும். உலகத்தில் யாருக்கும் காரணங்களை சொல்லி ஏமாற்றேனும், வாய்களை பொத்த வைக்கலும், நியாயங்களை சொல்லி வாதிடலும். அந்த நியாயங்களை அல்லாஹ்வோட முன்னுக்கு பேசலாம். ஏண்டா அங்க பெறற நாக்குக்கெல்லாம் லொக் போட்டு உடம்பத்தான் பேச வைக்கிறார். ரப்பிட்ட பேசல இந்த தத்துவம் அவனிட்ட லோயர் மாதிரி பேச கிடைக்காது. நக்திமாலா அஃப்வாஹிஹிம், வாய்களுக்கு முத்திர போடுவோம். வத்துகல்லிமுனா ஐதீஹிம், தொட்ட கைகளை தான் எங்களுக்கு பேச்சு. கையோட தான் நாங்க பேசுறேன், காலோட தான் நாங்க பேசுறேன், உடம்ப போத்தி இருந்த தோளோட தான் நாங்க பேசுறேன், ரோமத்தோட தான் நாங்க பேசுறேன். பாவம் செஞ்சார்கள் பேசுவாங்க. கவனமாக போகணும், கவனமாக போகணும். எவ்வளவு பயங்கரமான விஷயம். ஒவ்வொரு துறையில உள்ளவங்களும் யோசனை பண்ணுங்க. ஒவ்வொரு துறையில உத்தியோகம் செய்யறவர்கள் எடுத்தா பல உத்தியோகங்கள் செய்யறாங்க. அரசாங்க உத்தியோகத்தர்கள், ஆசிரியர்கள், அதிகாரிகள், தனியார் துறையில பிரைவேட் செக்டர்ல வேலை செய்யக்கூடியவர்கள், அங்குள்ளவர்களோட ஒப்பந்தம் செஞ்சிருக்குது. இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணி வரைக்கும் வேலை செய்வோம் ஒப்பந்தம் இருக்குது. சைனை அடிச்சுட்டு வந்து அவரோட பிரைவேட் வேலை செய்யறாங்க. அந்த அவருக்கு வர காட்சி ஹலாலா? நீங்க ஐஸ் அடித்த நேரத்துக்கு தார தள்ளி சந்தோஷமா தாரானே செய்யமாட்டு பேரா மன விருப்பத்தோடு தரக்கூடிய காட்சா? இந்த காட்சி தானே மனைவியை கெடுத்தது, இந்த காட்சி தானே பிள்ளைகள வாழ்க்கையை கெடுத்தது. ரொம்ப பயந்து கொள்ளும். எல்லா துறையிலும் எல்லாரும் மோசமானவர்கள் அல்ல,
எல்லாத்திலும் நல்லவங்க இருக்கிறாங்க, பாதிக்கு பாதி மோசமானவங்க இருக்கிறாங்க. சில இடங்கள்ல பார்த்தா அரசு அதிகாரிகள் 9 மணிக்கு சைன் பண்ணிட்டு 11 மணிக்கு மார்க்கெட்ல ஏண்டா மீன் வாங்க வந்தீங்க சைன் அடிச்சுக்கிறாங்க. 2 மணி வரைக்கும் வேலை இருக்கு, 3 மணி வரைக்கும் வேலை இருக்கு. அப்படி வாழ்ந்தா ஷோர்ட் லீவ் எடுக்கணும். மாணவர்களை கொடுக்கிற நேரம், பொதுமக்களை கொடுக்கிற நேரம், இந்த நேரத்தோட சொந்த வேலைக்கு பாவிச்சு முழு சம்பளத்தையும் சுருட்டு சேப்புல போடுறாரு. பையமா தன் பேராது எவ்வளவு பயப்படும். செய்யறது லேசி, பாதிப்பு வரச்சல்ல ஊரும் சேர்ந்துதான் அளவாகும். முழு ஊரும் சேர்ந்து காசு சேர்க்கவாகும். இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, ஜும்மாவுக்கு போல யாத்தினோடு துவா செய்யவாகும். பாதிப்பு வர சொல்ல. இந்தியாவில் இருக்கிற முன்னணி மதரசாக்கள் ஒன்றுதான் தாருல் உலூம் தேவ்பந்த். 3000க்கு மேற்பட்ட மாணவர்கள் ஓதுறாங்க. தௌரா ஹதீஸ் வகுப்புல மட்டும் 1000 பிள்ளைகள் ஓதுறாங்க. பெரிய மதரசா. மிஸ்கீனுடைய அடிப்படையில வந்தது, தொடங்கினது மாதுளங்க மரத்துக்கு இல்ல. மாதுள மரம் தான் அந்த மதரசாவோட ஆரம்பம். முஃப்தி தகி உஸ்மானி ஹஃபிதஹுல்லாஹ் அவருடைய அமானத் என்ற ஒரு பயான்ல அந்த கிதாபாக பதிவிருக்கிறாங்க. அதில் எழுதியிருக்கிறார், ஆரம்ப காலத்தில் ஓதி கொடுத்த உஸ்தாதுமார்கள் நேரங்கள்ல எவ்வளவு அமானிதம் பேணினாங்க. இது மதரசா உஸ்தாதுமாருக்கும் பொருந்தும், ஏனைய ஊழியர்களுக்கும் உத்தியோகத்தர்களுக்கும் ரொம்ப பொருந்தும். எழுதுறாங்க, சின்ன சம்பளம் 10 ரூபா 8 ரூபா அந்த காலத்தில் சம்பளம். பாடம் நடக்கிற நேரத்தில் யாராவது அந்த ஹஜரத்மாரை சந்திக்க வந்திருப்பாங்க. வந்தவர் ஃபத்வா கேட்க வந்திருப்பாரு, மசாலா கேட்க வந்திருப்பாரு, அல்லது இவர் ஒரு உறவினர் என்று பார்க்க வந்திருப்பாரு, நண்பர் என்று பார்க்க வந்திருப்பாரு. அந்த உஸ்தாதுமார் யாராவது ஒருத்தர் பாட நேரங்கள்ல வந்து சந்திச்சா அந்த நேரத்தை டயரியில மார்க் பண்ணுவாங்க. 9 to 9:20 வரைக்கும் இந்த திகதியில இவருக்கு டைம் கொடுத்தனா. மாதம் முடிகிற நேரம் தனியார் வேலைகளுக்கு சொந்த தேவைகளுக்கு பாவிச்சந்த நேரம் எல்லாம் கணக்கிட்டு எங்கட சம்பளத்துல இவ்வளவு வெட்டித்தாங்க என்று ஆபீஸுக்கு கொண்டு போய் கொடுக்கிறான். முஃப்தி சாஹிப் எழுதுறாரு, அந்த பெரிய மனிதர்களுடைய இந்த பேணுதல் அல்லாஹ் அந்த தாருல் உலூமை இவ்வளவு பெரிய ஒரு இடத்துக்கு வளர்க்கறதுக்கு காரணமாயிட்டு. முந்தின காலத்தில் இருந்தவங்க அப்படித்தான் இருந்தாங்க. சேவையை சேவையாக செஞ்சாங்க. எந்த இடத்துல இருந்தோ அந்த இடத்தில் உள்ள சேவையை சேவையாக செஞ்சாங்க. இது ஆகப்பெரிய விஷயம், ஹலாலில் ஆகப்பெரிய விஷயம். உத்தியோகத்தர்கள் பொருந்தின நேரத்தில் பொருந்தின வேலையை செய்யணும். ஊழியர்கள் எடுத்து பார்த்தா கடையில வேலை செய்யற சேல்ஸ்மேன் மாதிரி இருக்கிறாங்க. இது போல வயல்கள்ல வேலை செய்யறவங்க, மீன் பிடிக்கிறவங்க, கூலி வேலை செய்யறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. கூலி பேசுற நேரம் என்னமோ ஒன்று பொருந்துறாங்க, செய்யற நேரம் வேற என்னமோ ஒன்று செய்யறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். கூலிய பூர்த்தியாக மாலையில் எடுத்துக் கொள்றாங்க. இந்த காசில வாங்குற சாப்பாடு, ராவை பானை வாங்குறீங்க, மாவை வாங்குறீங்க, சீனிய வாங்குறீங்க, அரிச வாங்குறீங்க, அதைத்தானே அப்பாவி பிள்ளைகள் சாப்பிடுறாங்க. அதைத்தானே அப்பாவி மனைவி சாப்பிடுறா, நடக்க இயலாத உம்மா சாப்பிடுறா, கட்டில இருக்கிற உம்மாவுக்கு மருந்தாக போகுது. எவ்வளவு பெரிய ஆபத்து, எவ்வளவு பெரிய ஆபத்து. முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத் இருக்குது, யாரு பிழையான முறையில சாப்பிட்டு உடம்பில சத வளரலோ ரத்தம் ஓடுதோ அந்த ரத்தத்தை துனியாவில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மாற்றலாம். அந்த சதையை இங்குள்ள டாக்டர்மாருக்கு மாற்றலாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குல்லு லஹ்மின் நபத பிஸ்ஸஹ் ஃபன்னாரு அவுலா பிஹி. பிழையான வழிகள்ல சாப்பிட்டு உழைச்சி முளைச்ச எல்லா சதைகளும் அதுக்கு நரக நெருப்பு தான் தகுதி என்றாங்க சொல்லலாம். இது போலதான் முதலாளிமாரு, கடையில பொருள்களை விற்கிறவங்க, ஒவ்வொரு துறையிலையும் வியாபாரம் செய்யறவங்க, ஹோட்டலாக இருக்கட்டும், மரக்கறி கடையா இருக்கட்டும், இறைச்சி கடையாக இருக்கட்டும், ஹார்ட்வேர் போட்டவராக இருக்கட்டும், தங்கம் விற்கட்டும், மாணிக்கம் விற்கட்டும், வெளிநாட்டிலிருந்து பொருள்கள்
அல்லாஹ் மிச்சம் பாதுகாக்கும், ரொம்ப பாதுகாக்கும். ஒவ்வொன்றாக குறிப்பிட்டு சொல்றது கேளாது, குறிப்பிட்டு சொல்றது கேளாது. தரமில்லாத பொருள்களை மக்களை ஏமாற்றி விற்கிறாங்க. வெளிநாட்டில் போயிட்டு தரம் இல்லாத முறையில் அந்த பொருள்களை தயாரிச்சு ஒரிஜினல் குவாலிட்டி என்று விற்கிறாங்களே, அந்த ஏழைகள கண்ணீர் வாழ்க்கையை அடிச்சிடும், வாழ்க்கையை நொறுக்கிடும். சில பொருள்களை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடாது என்று தடை விதித்திருக்கிற அரசாங்கம். அதுல சில பொருள்கள் இருக்குது, அதை நீங்க சட்டத்தை மீறி இறக்கிறீங்கன்னா நாட்டோட பொருளாதாரத்துக்கு பாதிப்பு வரும். தங்கத்தை கொடுவார் அரங்கிட்டு பொருளாதாரத்துக்கு பாதிப்பு வரும். இங்குள்ள சாமன் சும்மாவே மேல் ஏறும், சீனி 10 ரூபாய் கூடும், மாவு 20 ரூபாய் கூடும். அப்படி ஒரு நஷ்டம் வாரதால்தான் ஏதோ ஒரு வகையில தடை செஞ்சு வச்சிருக்கிறான், தெரியாமல் அல்ல. நாங்க விலகிக் கொள்ளணும். நாளைக்கு ஏழைகள் சாப்பாடு இல்லாம, பொருள்கள் விலை உயர்ந்து சாப்பிட வழி இல்லாம அந்த ஏழைகள் வடிச்ச கண்ணீருக்கு கியாமத்தில் விசாரணை நடக்கிற நேரம் இவங்க எல்லாரையும் நல்லா எழுப்புவாங்க. ஒவ்வொரு குடிசைகளுக்குள்ளேயும் அழுத கண்ணீர்களுக்கு பதில் சொல்லணும். சம்பாதிக்கிறது லேசி, பணம் தேடுறது லேசி, பொய் சொல்லி சம்பாதிக்கிறது சின்ன விஷயம், ஏமாற்றி சம்பாதிக்கிறது சின்ன விஷயம், மார்க்கெட்டின முறைகளை கவனிக்காமல் சம்பாதிக்கிறது சின்ன விஷயம். அதோட விளைவுகள் பொல்லாத விஷயம். கவனமாக போகணும். கியாமத்தில் ஜவாபு சொல்லத்தல்ல, கூட்டாளிமார் வர மாட்டாங்க, பொஞ்சாதி வர மாட்டா, ஐடியா தந்தவர் வர மாட்டாரு, காட்சி தந்தவர் வர மாட்டாரு. எங்கள விஷயத்தை நாங்க தான் பதில் சொல்லுவாங்க. ரொம்ப கவனமா போகணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதீஸ் ஷரீஃபில் பிழையான உழைப்புகளை பற்றி வந்திருக்கிற எச்சரிக்கை பார்க்கவே பயமாய், பார்க்கவே பயம். இதனால்தான் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, முன்னோர்களான ஸலஃபு ஸாலிஹீன்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், அவங்களோட மனைவிமார்கள் இந்த பாரதூரத்தை விளங்கி எவ்வளவு கண்டிப்பாக வீட்டுல நடந்தாங்கன்னா, கணவன்மார்கள் பேக தூக்கிட்டு பிசினஸுக்கு போற நேரம், வியாபாரத்துக்கு போற நேரம், உத்தியோகத்துக்கு போற நேரம் ஜுப்பாவை புடிச்சு நிறுத்தி சொல்வாங்களா, நீங்க போறீங்க சம்பாதிக்க, யாருக்கு? மனைவியை சந்தோஷமா வைக்கணும், எங்களை சந்தோஷமா வைக்கணும், பிள்ளைகளை சந்தோஷமாக வைக்கணும், பிள்ளைகளை நிரப்பமா சாப்பிட கொடுக்கணும். இத்தகுல்லாஹ ஃபீனா, எங்கட விஷயத்துல அல்லாஹ்வை பயந்து நடந்து போவோம். அப்ப இந்த பொம்பளை பேசுறது எங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக ஹராத்தை கொண்டு வந்து ஊட்டவானா. இங்க ஹராத்த நாக்க தட்டி தட்டி சாப்பிட்டுட்டு அதை சுத்தப்படுத்த எங்களை நரகத்துக்கு போயிடலாம். கொஞ்சமா இருந்தாலும் ஹலாலா கொண்டு வாங்க, பொறுத்துக் கொள்றோம், ஒரு கறியோட சாப்பிட்டுக் கொள்றோம், சாதாரண துணிகள் உடைகள் உடுத்துக் கொள்றோம், சாதாரண வீட்டில் வாழ்றோம். எங்களை நரகத்துக்கு போயிடலாம், நரகத்துக்கு போயிடலாம். எங்க கொண்டு போகுது? பிழையாக ₹1 சம்பரிச்சா அந்த ₹1 எங்க கொண்டு போகுது? பிழையாக 1000 சம்பரிச்சா அந்த 1000 எங்க கொண்டு போகுது? எவ்வளவு பேருட வாழ்க்கையில தாக்கத்தை உண்டாகுது? வீட்டு செலவழிச்சா வீட்டுக்கு பாதிப்பு, ஊடு கட்டினா பில்டிங்கு ஆபத்து, காணி வாங்கினா காணிக்கு ஆபத்து, பள்ளியில கொண்டு வந்து போட்டா ஊர்ல பசாது, அதை கொண்டு போய் ஸ்கூலுக்கு செலவழிச்சா ஸ்கூல்ல நிர்வாகத்துல பிரச்சனை, எல்லா இடத்திலையும் முசீபத் வந்து. கவனமாக உலமாக்கள் படிச்சு 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 ஹலாலையே தேடுறதுக்கு முயற்சி செய்யும். உலகோடும் அல்லாஹ் விரும்பின முறையில மட்டும்தான், அல்லாஹ் விரும்பின முறையில மட்டும்தான். இதுல ஆகப்பெரிய ஆபத்து புள்ளகள அறிவில்ல, புள்ளகள அஹ்லாக்கில வரும். டக்குன்னு பாதிக்கிறவங்களை தான் ஜிண்ட பார்வைப்படுற மாதிரிதான் வாப்பட ஹராம் புள்ளகள அஹ்லாக்கில மாற்றத்தை உண்டாகும். அல்லாமா கஸ்ஸலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இர்ஷாது ஸாரியில் எழுதுறாங்க, ரசூலுல்லாஹ்ட பேர புள்ள ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பசியில ஈச்சம்பழத்தை எடுத்து வாயில போடுறாங்க.
எங்க வீட்டு முத்தத்தில் விழுந்திருந்த ஈச்சப்பழம் வீட்டுல பாவிச்சதுதான். பசியில போடுறார், ஆசக்கல்ல பசியில போடுறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரல போட்டு ஈச்சப்பழத்தை எடுத்தாங்க. பசி நேரத்துல போனா உள்ளுக்கு போனா லேசிக்கு வராது, சிரமப்பட்டு புள்ள வாந்தி எடுக்க போகுது, விரல போட்டு ஈச்சப்பழத்தை வெளியிட்டாங்க. யார் ரசூலல்லாஹ், புள்ள கஷ்டப்படுது சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் பயப்படுறேன் இது சதகாவோட ஈச்சப்பழமோ தெரியாது. ரசூலுல்லாஹ் குடும்பத்துக்கு ஜகாத்தும் சதகாவும் பாவிக்கலாம், ஹராம். பயந்தாங்க எங்க வீட்டுக்குள்ள சதகாவோட ஈச்சப்பழம் வார பங்குறதுக்கு, அந்த ஈச்சப்பழம் ஏத பேர புள்ளைய வயிற்றுக்குள்ள பேசிருமோன்னு பயந்தாங்க. சொல்லலாம் சுத்தமா தெரிஞ்சு புள்ளகளை கொண்டு வந்து ஹராமான காற்றால சின்ன கொடுக்கிறோமே, பிழையான வழியில சம்பாதிச்சு சின்ன கொடுக்கிறோமே, எவ்வளவு பயப்படணும். பொய் சொல்லி விட்டா நினைக்க வேண்டியதுதான் ஹராம் வீட்டுக்கு போகுது, ஏமாத்தி விட்டா நினைக்க வேண்டியதுதான் ஹராம் வீட்டுக்கு போகுது. பொய் சொன்னது முஸ்லீமுக்கு சொன்னாலும் ஹராம் தான், முஸ்லீம் அல்லாதவரை சொன்னாலும் ஹராம் தான். ஏமாத்துறது முஸ்லீமை ஏமாத்தினாலும் ஹராம் தான், முஸ்லீம் அல்லாதவரை ஏமாத்தினாலும் ஹராம் தான். கவனமா போகும். இமாமுல் ஹரமைன் அபுல் மஆலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாமுல் ஹரமைனா ரெண்டு ஹரத்துல இமாம், மஸ்ஜிதுல் ஹராம் மஸ்ஜிதுல் நபவி, மக்கா மதீனால ரெண்டு பள்ளியிலையும் பாடம் நடத்தி ஃபத்வா கொடுத்தவர் இமாமுல் ஹரமைன். ஷாஃபி மذஹப்ல ரொம்ப பிரபல்யமானவங்க. எதிர் தரப்பில் உள்ள யாரும் அவங்களோட விவாதத்துக்கு போக பயப்படுவாங்க. அவளும் பலமான ஆதாரத்தை முன்வைக்கிறவங்க, ரொம்ப பெரிய பேச்சாளர். இவங்கள வாப்பா இமாம் ஜுவைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷதராத்துல் ஸஹப்ல இருக்குது. புள்ளைய வாப்பா எவ்வளவு திட்டம் போட்டு பக்குவமா வளர்த்தார் தெரியுமா? அந்த இடத்துக்கு வாரத்துக்கு புள்ள வளர்க்கிறது லேசு இல்ல. புள்ளகளை வளர்த்தவங்களுக்கு அல்லாஹ் கியாமத்தில சுவர்க்கம் கொடுக்கிறார் என்பது லேசல்ல. இப்படி எல்லாம் கண்டறிந்த மாதிரி சம்பாதிச்சு புள்ளகளை வளர்க்கையில் வந்தா எல்லாரும் சொர்க்கத்துக்கு போய்த்துருவாங்க. சிரமங்களோட ஹலால மட்டும் தேடி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு உழைச்சி புள்ளகளை ஆளாக்கிறவங்களுக்கு தான் அந்த அந்த வாபஸ் சொல்லியிருந்தாரு, எந்த சந்தேகமான சாப்பாடும் புள்ளையில வைத்து போகப்படாது, வேற யாரும் பாலூற்றதுக்கு இடம் கொடுக்கவும் படாது. உம்மக்கு சொல்லியிருந்தார். இமாம் ஜுவைனி லுஹர் தொழுகிறது மஸ்ஜிதுக்கு போய்த்திருந்தார். புள்ள அழுகுது, உம்மக்கு வேலை. புள்ள அழுகிற சத்தத்தை கேட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற அடிமை பெண்ணுக்கு தாங்க இல்லாம பேசி ஓடி வந்து அவ எடுத்து பால் கொடுத்தா. இறக்கம் தான் குழந்தை. அடுத்த விட்டு அடிமை பொம்பளை இமாம் ஜுவைனி வந்தாங்க. புள்ள அடிமை பொம்பளையில கையில் இருக்குது, தண்ட அடிமையில் அடுத்த விட்டா மனுஷன் அடிமை. கையால புள்ளை எடுத்து விரல வாய்க்குள்ள போட்டு சத்தி எடுக்க வச்சாங்க, வாந்தி எடுக்க வச்சாங்க. வீட்டில உள்ளவங்க கடிஞ்சு கொண்டாங்க. புள்ளையில ரூஹு வைத்திருமோ தெரியாது. அந்த பொம்பளை விரும்பித்தானே பால் கொடுத்தா. ஏன் நீங்க இப்படி எல்லாம் கடினமா நடக்கும்? இமாம் ஜுவைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொன்னாங்க? அடுத்த வீட்டு மனுஷன் அடிமை, அவட எதையும் அவருக்கு நினைச்ச உடனே கொடுக்கலாம், எஜமான அனுமதி வேணும், அப்பதான் ஹலால். இவ வந்து கொடுத்தா பால எஜமான கேட்டா கொடுத்தா, அதனால அந்த பாலை வெளியெடுத்து புள்ளையோட ரூஹு போனாலும் பரவாயில்ல, பாலை எடுப்பிருந்தான். கண்டிப்பான வாப்பமாறு, அமானிதம் பயின்ற வாப்பமாறு, உண்மையான இறக்கமுள்ள வாப்பமாறு. பிற்காலத்தில் இமாமுல் ஹரமைன் பயான் பண்ணி கொண்டிருக்கிற நேரம் சில நேரம் வாய் உளறிடுவாங்க, வித்தியாசமா பேசிடுவாங்க, அந்த இடத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஏதாவது கதைச்சிருவாங்க. கதைச்சிட்டு சொல்லுவாங்க தில்கல் பகாயா, இந்த வாய் புலம்பல் எல்லாம் அந்த மிஞ்சின பால் சொட்டத்தை தாக்க பண்ணுவாங்க. எவ்வளவு பயப்படும். வாப்பா கவலைப்படுறாரு, மான் பேச்சு கேட்கிறார் இல்லையே, வாப்பாவும் மதிக்கிறார் இல்லையே, உம்மாவும் மதிக்கிறார் இல்லையே, வாப்பாக்கு அடிக்க பாயிறானே, உம்மக்கு அடிக்க பாயிறானே, ஓத எழுது இல்லையே, மதரசால போட்டு 5 ஜுதுவோட பாஞ்சி வந்துட்டானே, ஓத போட்டு அப்படி ஆயிட்டானே இப்படி ஆயிட்டானே. ஆக முதல்ல யோசிக்கணும், நான் எதை கொடுத்து வளர்த்தவன்,
எதை கொடுத்து வளர்க்க? அல்லாஹ்வுடைய நல்லடியார், அந்த ஆகப்பெரிய சர்ச்சை, பொருளாதார நெருக்கடிகள், பஞ்சங்கள், விலை உயர்வுகள், ஏழைகள் அதிகமாக உருவாகிறது, வாழ்க்கை வாழ்றது கஷ்டமாகிறது. இது எல்லாத்துக்கும் காரணம் ஹராம் ஹலால் பேணாதது. ஹலால் ஹராம் பேணாதது மிகப்பெரிய ஆபத்தான விஷயம். அதனாலதான் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நீங்க 70,000 திர்ஹங்களை ஒரு பள்ளிவாசல் கெட்டதுக்கு சதகா கொடுக்கிறத விட ஒரு திர்ஹத்தை ஹலாலாக தேடுறது எனக்கு விருப்பம். வட்டியிலையும் ஏமாற்றத்திலையும் பொய்யையும் அவன் சொத்துக்களை பிடுங்கிக் கொண்டு வந்து மஸ்ஜிது கெட்ட, மதரசா கெட்ட, காபத்துல்லாவை கெட்ட கொடுத்து அதால அல்லாஹ்விட்ட இன்னும் கோபத்தை வாங்குறதை விட ஹலாலாக ஒரு திர்ஹம் தேடுறது எனக்கு விருப்பம் என்றாங்க அப்துல்லாஹ் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி. ஒவ்வொருத்தரும் தந்த நெஞ்ச தட்டி பார்க்கணும். எனக்கு மாதம் 40,000, 60,000, 1 லட்சம், 2 லட்சம் வந்து காசி வந்து கொண்டிருக்குது. இந்த ஒவ்வொரு ரூபாவும் தெளிவாக ஹலால் என்று சொல்லப்பட்ட வழியில வந்ததா? எல்லாரும் பொறுப்பு இருக்கு. ஒவ்வொரு ரூபாவுக்கும் இன்கம் டேக்ஸ்ல பதில் சொல்லணும். எந்த இன்கம் டேக்ஸ்? பொய் சொல்ல இயலாத, ஃபைல மறக்க இயலாத, ரப்புடைய கோர்ட்ல வழக்கு பதில் சொல்லணும். எங்களை சம்பாதிச்சால் எங்களை செலவழித்தார். இதனாலதான் ரொம்ப பேடுதலான தெளிவான வாழ்க்கைய சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ கொடுத்தார். இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? காரணம் பேராசை. அவரை பார்த்து இவர் வாழ போற, அவர் மாதிரி இவர் கூடு கட்ட ஆசை, அவர் மாதிரி வாகனத்தில் இவர் போக ஆசை. பேராசைதான் மனிதனை படுக்குழியில தள்ளுற. இதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சுட்டு இருந்தாங்க, ஆக பெரிய ஒன்றை படிக்கணும். இது கிளாஸ் போயிட்டு படிக்க தேவையில்லை. கோர்ஸுகள் எல்லாம் படிக்க முதல்ல, அட்வான்ஸ் லெவல் படிக்க முதல்ல, சீமா படிக்க முதல்ல, அக்கவுண்ட் படிக்க முதல்ல, பிசினஸ் படிக்க முதல்ல, பிசினஸ் இறங்க முதல்ல. முதலாவது படிக்கணும் என்ன தெரியுமா? அல்லாஹ் ஹலாலான தாரது போதும் என்று படிக்கணும். அல்லாஹ் ஹலாலா எவ்வளவு தாரானா அல்ஹம்துலில்லாஹ். இந்த மனசு வந்தா யாரும் ஹராத்து போக தேவையில்லை. ஆகவே இந்த நிலைமைகள் முன்னைய கால முஸ்லிம்களை செய்திருந்த இந்த பேடுதல்கள், இந்த அமைப்புகள் வந்தால்தான் குடுவன் இப்பட்டேலும், வாலிபர்கள் திசை திருமணத்தில் இப்பட்டேலும். இல்லையா குத்துபாவில் 1000 தடவை கத்தினாலும் சத்தம் போட்டாலும் மனுத்தியால கணக்கு பயான் பண்ணினாலும் நாங்க எங்கட ரூட்ல பேசிக் கொண்டிருப்போம், அவங்க அவங்களோட ரூட்ல பேசிக் கொண்டிருப்பாங்க. சரி பண்ற இடம் அங்கதான். வாப்பட தொழிலை சரி பண்ணுவோம், நாங்கள தொழிலை சரி பண்ணுவோம், கணவன் தொழிலை சரி பண்ணும், ஹலால மட்டும் உண்ணுங்க. ஆகவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் உலகத்தில் வாழ்றதுக்காக, மறுமையில வெற்றிக்காக எந்த வழிகளை எங்களுக்கு தந்திருக்கிறானோ அந்த வழிகளை படிக்கத்தான் தீனுடைய பெரிய ஒரு முயற்சியை உலகத்தில் தொடங்கிவிடப்பட்டு ரசூலுல்லாஹ்வால தொடங்கப்பட்ட முயற்சி. இதுக்குதான் இஜ்மா, இதுக்குதான் எல்லாரும் தீன மஜ்லிஸுக்கு வாங்க, நிலைமைகளை வழங்க, உலகத்துல வாழ படிக்க, கபரில வெற்றிய படிக்க, ஆகிரத்தை படிக்க. புகையேன்னு இருந்துட்டு கப்பனை சுத்தி கொண்டு புகையில கபருக்குள்ள கண்ணை திறந்து கொண்டிருக்கணும். மலக்குள் மவுத் வந்தா தயாருன்னு கையை ஒசக்கிறதுக்கு தயாராகிக்கணும். அந்த தயாரிப்புக்கு தான் இந்த இஜ்திமாக்கள் வைக்கப்படுது. ஆகவே அந்த இஜ்திமாக்களிலும் அனைவர்களும் கலந்து கொண்டு எங்களோட மர்ம வாழ்க்கை சீராக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயா. பூரா உலகத்தில் உள்ள மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருடைய பாவங்களை மன்னித் தருவாயா. யா அல்லாஹ் ஹலாலான வழிகளில் மாத்திரம் வருமானங்களை தருவாயா, அதிலே பரக்கத் செய்வாயா, மன நிறைவை தந்துருவாயா. ஹராத்தில் இருந்து, மக்ரூஹ்ல இருந்து, பேணுதல் இல்லாத வழிகள்ல யா அல்லாஹ் சம்பாதிப்பதிலிருந்து எங்கள் அனைவர்களையும் பாதுகாப்பாயா. பேராசையிலிருந்து பாதுகாப்பாயா, உலகத்தில மோகத்திலிருந்து பாதுகாப்பாயா. உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களாக வாழும் பாக்கியத்தை தந்தருவாயாக. யா அல்லாஹ் தீனுக்காக செலவழிக்க, நேரம் கொடுக்க, கால நேரங்களை ஒதுக்க மேலான அந்த பாக்கியத்தை எங்கள் அனைவரும்